விவசாய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. சந்தனக்கண்ணு எப்படி வைக்கணும் அப்படிங்கிற முறையை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சந்தனக்கண்ணு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று குழி எடுத்துக்கணுங்க. எடுத்த குழியில் இந்த மாதிரி மக்கின தொழு உரத்தை நம்ம கொட்டிடணும். கொட்டி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த குழியை வந்து தண்ணி விட்டு ஆற விடணுங்க. 3லேருந்து 4 நாள் கண்டிப்பாக குழி ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சந்தனக்கண்ணு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். ஸோ அது இந்த மாதிரி அந்த மண் கொட்டாத மாதிரி நம்ம கவரை கிழிச்சு எடுத்துக்கணுங்க. எடுத்து அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா குழியோட நடு சென்டரில் வச்சிடணும். வச்சுட்டு சுற்றி இருக்க தாய்மண்ணை வந்து நம்ம தள்ளி விடணுங்க. உள்ளேருந்து எடுத்த மண்ணை போடக்கூடாது. சுற்றி இருக்க தாய்மண்ணை போட்டு நல்லா குழியை வந்து மூடி விட்டுருணுங்க. மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த துணை செடியை வந்து நம்ம வைக்கணுங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பொன்னாங்கண்ணி கீரை வச்சா போதும். ஸோ வச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம விட்டுருணுங்க. கண்டிப்பாக உயிர் தண்ணி கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தண்ணி விட்டால் போதுங்க. சந்தன மரத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவு தண்ணி தேவையில்லைங்க. ஸோ 10 டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து தண்ணி கம்பல்சரி விட்டு அந்த துணை செடி வந்து உயிர் பிடிக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க.